யாருடைய தயவையும் எதிர்பார்த்த அரசாங்கத்தை நடத்தவில்லை என்பதில் நம்முடைய தளபதி விஜய், முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உறுதியாக இருக்கிறார். இவரை போய் பார், அவரை போய் மரத்தடியில ஒத்து நிற்பார், அவரை பார், இந்த வீட்டுல வந்து போய் இந்த நம்பர்ல போய் பார் என்று சொல்லுகிற என்னமோ இந்த ஏஜென்ட் அந்த ஏஜென்ட், அதுக்கு யாரு இங்க இருக்கிறார், தரகர் யார், அவருக்கு யாரு, போய் இவர் பிஏ தானா இல்லையா, இவர் வந்து வீட்டுல வந்து பணம் கேட்கிறாரு, கொடுக்கலாமா வேண்டாமா, இவர் சரியான ஆள் தானா, அதுக்கு என்ன விசாரித்து போய் பார்த்து முடிப்பதுக்குள்ள ஓராண்டு ஓடிவிடும். அப்புறம் இவ்வளவு தொகை கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற கவலை வரும். இந்த நிலைமை இன்றைக்கு ஒரு துறையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வியாபித்து நின்ற லஞ்ச லாவணியத்தை அடியோடு அடித்து விரட்டுகிற பணியைத்தான் நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் கையில எடுத்து விட்டார். எல்லா துறையும் இன்றைக்கு மறந்திருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்வதாக கருதவிடக் கூடாது. இதுவரை தமிழகம் பார்த்திராத ஒரு முதலமைச்சர். ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி கல்வித்துறையிலும் பிற துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதிலும், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதிலும், தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய உரிமையை பெற வேண்டும் என்பதிலும் பிரதம அமைச்சரை பார்த்து அவர் பேசிய போது கொடுத்த கடிதத்தின் அடிப்படை தான் இந்த அரசாங்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். போதை இல்லா தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது. அந்த போதையினால் எவ்வளவு பெரிய ஆபத்து களங்கம் விளைவிக்கிறது, குடும்பங்களில் என்ன கேடு நேர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தி அதுக்கு காரணமானவர்களெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் தீட்டுகிற, இன்றைக்கு அரசு இயந்திரத்தை முழுக்கி விடுகின்ற காவல்துறையை நிச்சயமாக அந்த பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபடுத்துகிற பணிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. தொல்லையும் இல்லை, இனி சுரண்டலும் இல்லை, ஏமாற்றம் இல்லை, ஏற்றம் மட்டும்தான் கிடைக்கும் என்கிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்த. அவர் கொஞ்சம் உறுதுணையா இருங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து நல்லது செய்கிற போது பாராட்டுகிற தன்மையை இந்த மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் சர்ச்சுக்காக போனோம். அங்க போன போது அந்த ஃபாதருக்கு 2 வண்டி, 12 பேர் உட்காரக்கூடிய வண்டி, வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் வந்தால் அவர்கள் செல்வதற்கு வண்டி, 2 வண்டி குடும்பத்தின் சார்பிலே என்னுடைய மருமகள் கத்தோலிக்கராக இருக்கிறார், என்னுடைய மகன் அதிலே உறுப்பினராக இருக்கிற காரணத்தை அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ஒரு வேண்டுதல் வைத்து நாங்கள் எல்லாம் போனோம். 2 வண்டி கொடுத்தோன்னு ஃபாதர் சொன்னாரு, இந்த வண்டியிலே பகிய வண்டியில ஏறி கொஞ்சம் ஆலயத்தை சுற்றி வரலாமா என்று கேட்டார். சுற்றி வரலாம் என்று சொல்லி சுற்றி அப்படி வந்தோம் பாருங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சொல்லி இந்த கடையை பாருங்க. என்ன கடை ஃபாதர்னு? இங்க ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, 6 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க தாவேகா கட்சியினர் கூட போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க, கடையை மூட முடியவில்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். சர்ச்சு காம்பவுண்டை ஒட்டி கடை, இந்த பக்கத்துல பள்ளிக்கூடம், இந்த பக்கம் மருத்துவமனை, எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். வந்த ஃபாதர் என்கிட்ட சொன்னதை நீங்க மறந்து விடுங்கள் என்று சொன்னேன். அதே போன்று என்னை சந்திக்க வந்த ஊர் மக்கள் சொன்னேன், இந்த மனு என்று கொடுத்ததாக நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் என்று சொல்லி திங்கட்கிழமை சென்னைக்கு சென்றேன். செவ்வாய்க்கிழமை காலை முதல்வருக்கு தகவல் போனது, புதன்கிழமை காலை அந்த கடை இல்லை. இது நான் சொல்வதற்கு காரணம் இல்லை என்றால், சரியான நேரத்தில் சரியான முறையில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறார், ரொம்ப விழிப்போடு இருக்கிறார். அதனால்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இதுவரை வெளியரங்கமான ஒரு ஆட்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் வெளியரங்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்டசபையில கூட என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று லைவ் போட்டோம். ஏன் போட்டோம் என்றால், எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், அவர் வைக்கிற வாதம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் லைவ் டெலிகாஸ்ட் வர வேண்டும் என்று சொல்லும் பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் ஆதரித்து இரவு நேரத்தில் முடிவெடுத்து எல்லோருக்கும் தகவல் சொல்லி அடுத்த நாளே ஒளிபரப்பினோம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தான் இப்போது உங்க கூட மேகதாது பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று அவர் எல்லோரும் ஆம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய விடியல், புதிய நோக்கம், ஒரு புதிய எழுச்சி கிடைத்திருக்கிறது, ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்த போது, முதல் சந்தித்த போது வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் என்னை கேட்டார்கள், முதல் சந்திப்பு எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். முதல் சந்திப்பே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்னேன். காரணம் என்ன என்றால், நான் அவரோடு நெருக்கமாக பழகியவர். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை நேசித்தார், அன்பு காட்டினார், வளர்த்தார், உருவாக்கினார், ஆளாக்கினார். அதனால்தான் ஒரு கட்சியில் நான் இருந்தாலும் கூட எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் என்று நான் சட்டசபையிலே பகிரங்கமாக சொன்னேன். ஏனென்றால் நல்ல பண்புகளை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அப்படித்தான் என்னை பார்த்த பழகிய அத்தனை தலைவரிடமிருந்து நற்பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.